நாங்கள் எங்கள் இடஒதுக்கீடை கேட்டால் உங்களுக்கு ஏண்டா வலிக்குது? உங்கள் அப்பமோட சொத்தையை தரீங்க. வன்னியர்கள் பெரும்பான்மையான மக்கள் கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதுக்கு 40 ஆண்டு கால போராட்டம், இடைவிடாத போராட்டம், 40 ஆண்டு கால தொடர் போராட்டம். ஸோ அந்த நிலையில் நாங்கள் பல முன்னெடுப்புகளை செஞ்சாலும் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் தடுத்து நிறுத்துறீங்க. அப்படி என்ன பாவப்பட்ட மக்களானாங்க? நாங்கள் கேட்கறது என்னன்னா, எங்கள் இடப்பங்கீடு எங்களுடைய உரிமையை நிலைநாட்ட கேட்கின்றோம். ஆனால் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வன்னியன் எப்போ கருவான் எப்போ அழிவான் என்பது அவங்களுடைய மைய கருவாக இருக்கின்றது. அது எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும். ஆளும் தரப்பு எதிர் தரப்பு அனைத்து பேர்த்துக்குமே பொருந்தும். நாங்கள் உங்கள் அப்பா போட்டு சொத்து கேட்கல. எங்கள் இடப்பங்கீடு, எங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, எங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுடைய இடஒதுக்கீடு தான் கேட்டோம். அப்போ உங்களுக்கு எங்கே நொட்டுது, எங்கே வலிக்குது என்பதான் என்னுடைய கேள்வி. கொடுத்துட்டா நாங்கள் என்ன கேட்குறோம்? இடப்பங்கீடு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. அருந்ததியர், பட்டியலின மக்கள், முஸ்லீம்கள் எல்லாத்துக்குமே தூக்கி கொடுக்குறீங்களே. இந்த பாவப்பட்ட மக்களுக்கு, வன்னியர் மக்களுக்கு ஏன் கொடுக்க மறுக்கின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதுவே நாளை நடைபெறும் மிகப்பெரிய வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீடு இடப்பங்கீடு போராட்டத்தில் அனைத்து சொந்தங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கான உரிமையை நாம் தான், நம்மளுடைய அட்ரஸ், முகவரி அனைத்தும் நாம் தான் தொலைத்து தேடுகின்றோம். அதை நீங்க எல்லாம் முன்னின்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இடப்பங்கீடு பெற்றே ஆக வேண்டும், விடக்கூடாது. நம்மளுடைய இடப்பங்கீடு எந்த காலநிலையிலும் நம்மளோட உரிமையை நிலைநாட்ட நம்ம அடுத்தவங்க வீட்டில் போய் அடுத்த வீட்டில் அலையா விழுந்தாலே போல நம்மளோட உரிமையை, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நாம கேட்கிறோம். அப்போ அது கொடுக்கறதுக்கே இந்த அரசாங்கத்துக்கு வலிக்கின்றது என்றால் என்ன காரணம் என்றால், வன்னியர்கள் வாழக்கூடாது, வன்னியர்கள் அழிய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஆளும் தரப்பு மிகப்பெரிய துரோகத்தை, வஞ்சகத்தை வன்னியர்களுக்கு எதிராக செய்து வருகின்றது. கடுமையான கண்டனம். நாளை நடைபெறும் போராட்டத்தில் அனைத்து சொந்தங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.